அறநிலையத்துறைக்கு கீழ் உள்ள கோவில்களின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என மாவட்ட நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக மதுரையிலிருந்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மாரிசாமி தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மாரிசாமி, எந்த வழக்கில் இன்னைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க? செப்டம்பர் 30க்குள்ள ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்ற ஒரு உத்தரவு வந்திருக்கு. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். தமிழகத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட அனைத்து கோவில்களிலும் பக்தர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் மற்றும் பக்தர்களுக்கு தரிசனத்திற்காக, அதாவது சுவாமி தரிசனத்திற்கு பக்தர்கள் செல்லும் போது அவர்களுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள், மேலும் கோவில்களில் உள்ள பழங்கால சின்னங்கள், புராதனமான பொருட்கள் அவற்றுக்கு எப்படி பாதுகாப்பு வழங்கியிருக்கிறார்கள், எவ்வாறு பாதுகாத்து வைத்துள்ளனர் என்பது குறித்து ஆய்வு செய்து நேரில் சென்று ஆய்வு செய்து மாவட்ட நீதிபதிகள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கோவில்களுக்கு சென்று ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனைத்து மாவட்ட நீதிபதிகளுக்கும், அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நீதிபதிகளுக்கும் இன்று ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த அறிக்கையானது செப்டம்பர் 30ஆம் தேதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், இந்த வழக்கின் அடுத்த விசாரணை அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெறும் எனவும் நீதிபதிகள் முரளிதரன், கிருஷ்ணவல்லி ஆகியோர் கொண்ட அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது எந்த வழக்கில் இந்த உத்தரவை இருக்கிறார்கள் என்றால், ராஜபாளையத்தைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்பவர் திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை, பக்தர்கள் தரிசனத்திற்கு செல்லும் போது, அதாவது முருகப்பெருமானை தரிசிக்க செல்லும் போது அவர்களுக்கான பாதுகாப்பு வசதிகள் செய்து தரப்படவில்லை, அவர்கள் தரிசனத்திற்கு ஒழுங்காக செல்வதற்கான வசதிகள் இல்லை, புராதன சின்னங்கள் அங்கு பாதுகாப்பாக வைக்கப்படவில்லை என கோரி ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அந்த வழக்கின் விசாரணை இன்று வந்த பொழுது, அதாவது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதிகள் முரளிதரன், கிருஷ்ணவல்லி ஆகியோர் முன்பு வந்த பொழுது இந்த உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த உத்தரவின்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்டு, அந்த ஆட்சித்துறைக்கு உட்பட்டு இருக்கும் அனைத்து கோவில்களிலும் பக்தர்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது, குடிநீர் வசதி உள்ளிட்ட என்னென்ன அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஒழுங்கான வரிசையில் சென்று சுவாமி தரிசனம் செய்வதற்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா, மேலும் கோவில் என்றால் அங்கு புராதன சின்னங்கள் இருக்கும், பழமையான சின்னங்கள், பழமையான பொருட்கள் இருக்கும், கோவிலில் சிலைகள் உள்ளிட்ட பொருட்கள் இருக்கும், பழமையான பொருட்கள், அந்த பொருட்களுக்கு பாதுகாப்பு எந்த அளவிற்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை அனைத்து மாவட்ட நீதிபதிகளும் அந்தந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட கோவில்களுக்கு நேரில் சென்று ஒரு அறிக்கையினை தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட அனைத்து கோவில்களிலும் உள்ள புராதன சின்னங்களின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட நீதிபதிகளுக்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் இந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்டோம்.